தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எந்த கட்சிகளுக்குமே இல்லாத ஒரு பிரச்சனை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா கொடியேற்றுற பிரச்சனை. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கங்க, அதேமாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துங்க, ஏன் நேற்று வந்த தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துங்க. மதுரை மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 இடங்களில் ரொம்ப கம்பீரமாக பறந்துக்கு இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துங்க, அந்த கட்சிக்கு கூட கொடியேற்றுறதுல எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடியை ஏற்றுவதாக இருந்தால் மட்டும் இந்த அதிகார வர்க்கங்களுடைய கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும் முழுக்க. ஸோ அந்த வகையில் தான் நேற்றைய முந்தைய தினத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு கொடி கம்பத்தை ஏற்றக்கூடாது, புதுப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகார வர்க்கங்கள் தடை போட்டிருக்காங்க. அதையும் மீறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த கொடியை கெத்தாக ஏற்றி வச்சிருக்கார் நேற்றைய தினத்தில். ஸோ அது எந்த ஊர், அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி பின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற சதிவலைகள் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். 2 நாட்களுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்களை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிருந்தேன். அப்போ நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒரு வழக்கறிஞர் அவர் சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு போடுறாரு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய போராளிகள் எல்லாமே இந்த ஊருக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க, இங்கே ஒரு குடிமர பிரச்சனை, ஏறக்குறைய ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இறக்கி விட்டுருக்காங்க, கொடியை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் விசிகாவுடைய போராளிகள் எல்லாமே இந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவசர பதிவாக சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணுறாரு. அந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் இருக்கு இல்லையா, அதாங்க உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விடுற அந்த ஊருக்கு பக்கத்தில் வெளிச்சநத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த பஞ்சாயத்து போய் இருந்திருக்கு நேற்றைய முந்தைய தினத்தில். அந்த ஊருக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன தெரியுமா, அந்த ஊர் தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இருக்கார் இல்லையா, அந்த மூர்த்தி அவருடைய ஊர் தான் வெளிச்சநத்தம் ஊர். ஸோ அந்த ஊரில் தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை புதுப்பிச்சு என்ன பண்ணுறாங்க, அதை ஏற்றுவதற்காக தயார்படுத்திக்கிருக்காங்க. ஏன்னா நேற்றைய தினத்தில் மதுரை மாவட்டத்துக்கு அண்ணன் திருமாவர்கள் வர்றாரு அப்படின்ற மாதிரி ஷெடியூல் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இந்த ஊருக்கு வருவார், வந்தால் கொடியேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிளானிங்கில் கொடிக்கம்பத்தை புதுப்பிச்சு என்ன பண்ணுறாங்க, ஏற்றுவதற்காக தயாராக வச்சுருக்காங்க. ஸோ அதைத்தான் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் கொடிமரத்தை ஊண்டக்கூடாது, கொடியை ஏற்றக்கூடாது, நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை விதிக்கிறாங்க. அதனால தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க போராட்டங்கள் பண்ணாங்க. ஸோ காவல்துறை குறிப்பாக சொல்கிற காரணங்கள் என்ன, அதாவது கொடிக்கம்பத்தை நீங்கள் ஊண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன அப்படின்னா, அதாவது கொடிமரத்தை நீங்கள் உயர்த்தி இருக்கிறீங்க, அதனுடைய அடியை உயர்த்தி இருக்கிறீங்க, அதனால் உயர்த்திலாம் நீங்கள் கொடிமரத்தை ஊண்டக்கூடாது, இதுக்கு முன்னாடி என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவு தான் நீங்கள் ஊண்டணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அந்த ஊருக்காரங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் கொடியை ஊண்ட விடல. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரிங்க நீங்கள் சட்டப்படி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, கொடிக்கம்பத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே கால சூழலுக்கு ஏற்றவாறு கொடிக்கம்பத்தை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க, பல இடங்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவ்வாறு ஊண்டப்பட்ட கொடிக்கம்பங்கள் எல்லாமே, அதாவது உயர்த்தப்பட்ட கொடிக்கம்பங்கள் எல்லாமே அனுமதி வாங்கி தான், இல்லாட்டி நாங்கள் அனுமதி தந்து தான் அவங்க கொடிக்கம்பத்தை உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன் இருந்தால் நீங்கள் காட்டுங்க, நாங்களும் கொடிக்கம்பத்தை அனுமதி வாங்கியே நாங்கள் உயர்த்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மக்களே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுத்துங்க, தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுமே கொடிமரங்கள் இருக்குது. சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் தலைவர்கள் வராங்க அப்படின்னா அந்த கொடிமரத்தை புதுப்பிச்சு அதனுடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரி, ஹைட்டை நீங்கள் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களே, ஸோ ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது, அனுமதி வாங்கி தான் நீங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அனுமதி வழங்கியிருப்பீங்க இல்லையா, அரசாங்கத்தின் ரீதியாக அனுமதி நீங்கள் வழங்கியிருப்பீங்க தெரியுமா, அந்த வழங்கிய அத்தாட்சியை நீங்கள் காட்டுங்க, ப்ரூஃபை காட்டுங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கொடிகளுமே அனுமதி வாங்கி தாங்க ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் ப்ரூஃப் நீங்கள் காட்டுங்க, நாங்களும் அதற்கு ஏற்ற மாதிரி அனுமதி வாங்கி நாங்கள் அப்படி பண்ணுறோம், இல்லாட்டி இந்த வழிமுறையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அந்த மாதிரி ப்ரூஃப் எதுவுமே இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே உள்ளிருப்பு போராட்டங்கள் பண்ணுறாங்க. இதையும் கூட எதுக்காக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் இணையதள அடியாட்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி அத்துமீறி என்ன பண்ணாங்க, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பாதுகாப்பு கருதி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை போட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உருட்டுகள்லாம் உருட்டுவாங்க. ஸோ அதனால தான் நான் முதல்ல சொல்லிடுறேன், நான்
இந்த மாதிரி அத்தாட்சிலாம் வந்து நீங்கள் காட்டுங்க, நாங்கள் ஊண்டல்ன்ற மாதிரி விசிகாரங்க சொன்னாங்கன்ற ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். சரியா? ஸோ அந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் மறுத்துறாங்க. அதற்கு பின்பாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளிருப்பு போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாற ஆரம்பிக்குது. புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சியுமே அந்த ஊருக்கு வந்துடுறாங்க, ஸ்பாட் விசிட் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்க நிர்வாகிகள்கிட்ட வந்து காரணங்கள் கேட்குறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளுமே தங்கள் தரப்பு நியாயங்களை தொலைக்காட்சியின் மூலமாக முன்வைக்கிறாங்க. நாம் கூட நம்மளுடைய ட்விட்டர் வலைத்தளத்தில் பதிவுகள் போட்டிருந்தோம், இந்த மாதிரி கொடிமரம் ஏற்ற முடியல அப்படின்னு பதிவுகள் போட்டிருந்தோம். ஸோ இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறுது. ஆல்ரெடி ஆதவ அர்ஜுன் மேட்ரு ஓடிக்கிறது, மிகப்பெரிய சலசலப்புகள் போய்கிறது. ஏற்கனவே வந்து ஆதவ அர்ஜுன் நிறைய கேள்விகளும் தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. அதனால வந்து மக்கள் மத்தியில் ஒரு சில கேள்விகள் எழும்பி இருக்கின்றது. நாம இந்த நேரம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்த நாளே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை ஊன்றுவதற்கு அனுமதி கிடைக்கின்றது. அனுமதி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி கொடிமரத்தை உயர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு அடுத்த நாளே அனுமதி எப்படி உங்களால் வழங்க முடிஞ்சு? சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் நாங்கள் வந்து அனுமதியை மறுத்தோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாளே எப்படி உங்களால் அனுமதி வழங்க முடிஞ்சு? அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, சட்டத்திட்டங்களை தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு அதிகார வர்க்கங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெளிவாக புலப்படுகின்றது. இல்லைங்க கொடிமரம் ஊண்டவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் புறக்கணிச்சிங்க அப்படின்னா சட்டம் அதாங்க சொல்லுது ஊண்டவே கூடாதுங்க அப்படின்னு புறக்கணிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் அதிகார வர்க்கங்கள் ஊன்றி நின்றுக்கணும்ல. அப்போ சட்டங்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளர்ச்சிக்கிறீங்கன்னு தெளிவாக புரியுதுல. அப்போ நீங்கள் ஆழம் பார்க்குறீங்களான்ற மாதிரி கேள்விகள் வருது இல்லையா? விசிகாவுடைய கொடி கம்பத்தை நம்ம வந்து தடுத்து பார்ப்போம், அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்க போராட்டங்கள் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அமைதியாக போயிடுவாங்களா, அவங்களுடைய வலு என்னவாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி இந்த அதிகார வர்க்கங்களும் இந்த உளவுத்துறையும் வந்து ஆழம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடிகின்றது. ஸோ அடுத்த நாள் அனுமதி வழங்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, மதுரை வராரு, கெத்தா ஸ்டைலாக அந்த கொடியை அமைச்சர் மூர்த்தி அவருடைய ஊர்லேயே ஏற்றி வைக்கிறாரு. இன்றைக்கி வந்து அந்த கொடி வந்து கெத்தாக பறந்துக்கிறதுக்கு யாரு கண்டா? நாளைக்கே கூட அந்த கொடி வந்து அதிகார வர்க்கங்களுடைய அழுத்தத்தின் விளைவுகளால் அகற்றப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. மக்களே, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒவ்வொரு உரிமைகளுமே போராடி வெல்ல வேண்டியதாக தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா இது உங்கள் இஷ்டம், நீங்கள் கொடிமரத்தை வந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அதிகார வர்க்கங்கள் தடுத்தாங்க அப்படின்னா எங்களை வந்து தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒப்பாரி வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் எழுதுனாங்க. நான் போட்ட பதிவுகளே நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு சில தகவல் மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன். நம்ம மதுரை மாவட்டத்தில் மேலப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், அந்த ஊர்லேயும் இதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பத்தை பொக்லைன் வச்சு அப்படியே இடித்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான போராட்டங்கள் பண்ணாங்க. அந்த போராட்டத்தினுடைய விளைவுளால், அவர்களுடைய சட்ட போராட்டத்தின் விளைவால் நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவு என்ன அப்படின்னா, கொடிக்கம்பங்கள் பறப்பது என்பது ஜனநாயக உரிமை. நீதிமன்றம் சொல்கிறாங்க, கொடிக்கம்பங்கள் பரப்புவது என்பது ஜனநாயக உரிமை. தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை அவங்க கொடிக்கம்பங்களின் மூலமாக தான் கொண்டு போக முடியும். அதனால் அதை தடுக்கக்கூடாது. அதாவது அந்த கட்சியை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் கிடையாது, எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடிக்கம்பங்கள் ஊன்றோம் அப்படின்ற மாதிரி அனுமதி அவங்க கேட்டாங்க அப்படின்னா நேரடியாக அதிகாரிகளே சென்று அவங்க இந்த இடத்துல கொடிக்கம்பத்தை ஊண்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அளந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே உத்தரவு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கொடிக்கம்பம் ஊண்டுவதற்கு மறுக்கப்பட்ட விவகாரமும் சரி, சமீபத்தில் புதூரில் மறுத்தாங்க தெரியுமா, அந்த விவகாரமும் சரி, நீதிமன்றத்தினுடைய உத்தரவையுமே மீறும் விதமாகத்தான் இருக்குது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப தவறு. நீதிமன்றமே உத்தரவு கொடுத்துறாங்க, கொடுத்ததற்கு பின்பாகவும் கொடிமரம் நீங்கள் ஊண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தடுக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுன்னு தெரில. நான் சொன்ன மாதிரி தீர்ப்பு வாங்கப்பட்ட எந்த ஊரை காரணமாக காட்டி தீர்ப்பு வாங்கினாங்களோ, மேலப்பட்டி, அந்த மேலப்பட்டியில் இன்னும் கூட கொடிமரம் ஊண்ட முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அதிகார வர்க்கங்களுடைய ப்ரெஷர். ஸோ வந்து செய்தி சொல்லணும் தோணுச்சு. இருட்டும் திருட்டும் ஒரு நாள் விடிவுக்கு வரும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.